அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச். ஸோ இதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் செயின் ஸ்டிச்சை மாற்றி மாற்றி போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக்கில் லாக் போட்டாச்சா, போட்டுட்டு நார்மலாக செயினுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சின்னதாக செயின் ஸ்டிச் போடணும், பெருசாக போடக்கூடாது. ஓகேங்களா? சின்னதாக போட்டுட்டு அப்படியே பின்னாடி வரணும். ஓகேங்களா? பின்னாடி வந்துட்டு அந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு திருப்பி நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஸ்டிச் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது ஒரு மாதிரி நாட் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அது இன்பிட்வீன் தான் நம்ம மணி வைக்கிற மாதிரி டிசைன்ஸை காமிக்கும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள் அது எப்படி போடுறோன்னு. சரியில் இன்னும் க்ளீனாக தெரியுது. இதை நம்ம கையிலலாம் நீட்டாக நம்ம டிசைன்ஸ் போடுறோம்ல, அதில் போட்டால் கூட அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் சின்னதாக செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே டைரெக்டாக பின்னாடியே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அகெயின் நம்ம எந்த சைட் போகிறோமோ அந்த சைட் போடணும். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ செயின் ஸ்டிச்னாலே என்னன்னு தெரியாதவங்க தயவுசெய்து ப்ளேலிஸ்ட்டில் நான் லைனாக போட்டு வச்சுருக்கேன். அதை மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை சரியில் போட்டுட்டு இருக்கேன்னா, இதை பாருங்கள். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் போடுறோம்ல அதை நம்ம பின்னாடி எடுக்கணும், அப்படியே விட்டுட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் என் நாட் போட போகிறேன். நம்மளுக்கு ஸ்டிச் எங்கே முடியுதோ அந்த இடத்துல எப்பயுமே நம்ம லாங் நாட்டை வச்சுக்கிட்டு என் நாட் போடக்கூடாது. நான் ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறப்போ சொல்லியிருப்பேன். லாங்காக இருக்கிறப்போ நம்ம என் நாட் போடக்கூடாது. சின்ன ஷார்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். என் நாட் பாருங்கள், கிளியராக தெரியுதா? இதில் ரொம்ப அழகாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம என் நாட் போடலாம். ஓகேங்களா? இப்போது இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் இன்னொரு விதமாக என் நாட் எப்படி போடுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதையும் பாருங்கள். இந்த என் நாட் போட கஷ்டமாக இருக்கிறவங்க அதை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே நான் சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு இருக்கேன். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோமா? பாருங்கள், சின்னதாக ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச், அப்புறம் பின்னாடி ஸ்டிச் உள்ள ஒரு முறை போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அதே போல் ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஸ்டிச் போடணும், அதுக்கப்புறமா பின்னாடி எடுத்து ஸ்டிச் உள்ளார ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுக்கணும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்னொரு சீரீஸும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், நான் மெஹந்தி போடுறதுல. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மெஹந்தி போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் இதில் எல்லா ஸ்டிச்சஸையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். டிசைன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நான் டிசைன்ஸும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.